சார், அரசியல் என்றால் என்ன? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழ வேண்டும் என்று நினைப்பது அரசியலா, இல்லை ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சுரண்டி நல்லா வாழ்வது அரசியலா? இப்படிங்கிற அவர் அப்படி பேசி முடிச்சோன்னே அப்படியே பறக்குது, விசில் பறக்குது கீழேன்னு வச்சுக்கோங்களேன். சார், இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, இவங்க டிஎம்கே ஃபேமிலி தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கிறாங்க, இவங்க மட்டும்தான் இப்படிங்கிறது, இது எனக்கு தெரிஞ்சு இது காலகாலமாக இது சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவே இது இருக்குது. ஆனால் இது இவ்வளவு காலமாக அரசியல்ல இருந்து சொல்லக்கூடிய தலைவர்கள் அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி வேற மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். விஜய் மாதிரி மக்கள் மத்தியில் ரொம்ப பரிச்சயமான ஒரு நடிகர், அரசியல் கட்சி தொடங்கி இவர் அதை சொல்லும்போது அது ஒரு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். இவ்வளவு நாள் இவ்வளவு வெளிப்படையா அவர் பேசுனது கிடையாது, இன்னைக்கு பேசிட்டாப்ல. சார், இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? சார், இதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாரிசு என்று சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் உங்க வீட்லயும் டிவி வால்யூம் வச்சிருக்கீங்க போல தெரியுது, அதை மியூட் பண்ணணும். பேசுங்க. அதாவது நான் ஃபேன் ஆஃப் பண்ணிப்பேன். இதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னாக்கா ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சதுதான், ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு நாள் அரசியல் களத்திலிருந்து மிசாவிலிருந்து அனுபவம் பெற்று வந்திருக்கிறார் என்பது தெரிஞ்சதுதான். புதுசா நேரா முதலமைச்சர் சீட்ல உட்காந்துருல, ராகுல் காந்தி அதை மாதிரி கொண்டாந்து உட்காந்துருல, இன்னை வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ வாரிசு அரசியலே சொல்ல வேண்டியதான், எல்லா கட்சியிலையும் வாரிசு அரசியல் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இவர்கள் எல்லாம் அனுபவத்தை எல்லாம் வாரிசு சொன்னா எங்க போக முடியும்? மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அதாவது ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது, கனமுயலெய்த அம்பினும் யானை பிழைத்த வேலை என்று அரிது என்ற குறள். நீ சும்மா போய் சின்ன முயலை அம்பை கொண்டு அது வீரமா சொல்றதை விட யானையை நோக்கி அம்பை விட்டு அது சாகடிக்க முடியாட்டி பரவாயில்ல, அது வீரம். திமுக என்ற யானையை நோக்கி ஒரு அம்பெய்து தன்னை வீரனாக காட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி, அதான் உண்மையும் கூட. தனக்கு நிகராக ஒரு ஆளுங்கட்சியை, பெரிய கட்சியை, விருட்சிகம் போல் வளர்ந்த கட்சியை காட்டுவது, தனக்கு ஒரு கட்சியை காட்டுவது தனக்கு வீரமாக காட்ட. அவர் புதுசு அரசுக்கு வந்திருக்காரு, செய்வாங்க, சந்தோஷம், எல்லா குடும்பமும் வாழ வேண்டும், வாழட்டும், அதை செய்யறாரு, அவர் வெற்றி பெறட்டும், எல்லாம் வாழ்த்துக்கள், தவறே சொல்லல. ஆனால் அவர் எடுத்துக்க ட்ரெண்ட் என்னன்னு சொன்னாக்கா, தனக்கு பாப்புலாரிட்டி, தனக்கு சீக்கிரமா இந்த கட்சிக்கு பாப்புலாரிட்டி வேணும், அந்த நிகழ்வு தான் அதை ஏற்படுத்தி இருக்கிறேன். நம்ம அதைத்தான் பாக்குறோம். அதனால நீங்க அப்படி பார்க்கும் போது இப்ப அதிமுக பாஜக கையில போய் சுருண்டுருச்சு. இது பாஜக நாளைக்கு வருமா வராதா, இருக்குமா இருக்காதா என்ற நிலை. ஏன்னா பாஜகவோடு கூட்டணி சேர்ந்த பல கட்சிகள் காணா போயிட்டு, இப்ப ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி சேர்ந்த காரணத்தினால கடந்த 2-3 தேர்தல்களிலே, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரிதான், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், தன்னுடைய இருப்பிடத்தை காலி செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில கொஞ்சம் ரோசப்பட்டு வெளியே வந்தவர், கட்சியை பாதுகாப்பு வெளியே வந்தவர் மீண்டும் போய் சிக்கி இருக்கிறார். இப்ப தமிழ்நாட்டில் யாரை எதிர்க்கிறது? விஜய்க்கு ஆள் இல்லை. ஏன்னா அதிமுக கிட்டத்தட்ட போய் சிக்கிடுச்சு. அப்போ பெரிய கட்சி குட்டுப்பட்டால் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்பார்கள் பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத ஒரு பெரிய கட்சியா இருக்கின்ற காரணத்தினாலதான் அது விஜயே ஒரு மாதிரி ஒத்துக்கிறாரு. இவங்க தான் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில், அவங்களோட தான் நான் மோத முடியும், அவங்களோட மோதினா தான் எனக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும், எனக்கு வாழ்வு கிடைக்கும் என்ற நிலையில நான் திமுகவோடு மோதுகிறேன், அப்பதான் எனக்கு கிடைக்கும் என்றதை சரியான கொள்கை எடுத்திருக்கிறார். ஆனால் அவர் நிற்பாரா நிக்க மாட்டாரா, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவார், நம்ம வந்தவனே ஆட்சிக்கு வரணும் சொல்ல முடியாது. எல்லாருமே கட்சி சொல்லுவோம், அப்படி தான் சொல்லுவாங்க, நாங்க வந்தாக்கா வந்துருவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது பரம்பரை, எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் திமுக இருந்து அதற்கு பொருளாளராக இருந்து அந்த ரீதியிலே வந்தவர். அதனால அப்படி உள்ள காட்சி எல்லாருக்கும் வரணும்னு சொன்னா சிவாஜி கணேசன் வந்திருக்கணும். அதுக்கு பிறகு எத்தனை பேர் பாக்கியராஜ் கட்சி தொடங்கியிருக்காரு வந்திருக்கணும். நிறைய பேர் கட்சி தொடங்கி காணா போயிட்டாங்க. டி ராஜேந்திர கட்சி தொடங்கினாருக்கு வந்திருக்கணும். விஜயகாந்த் அவர் கட்சி தொடங்கினார்கள். இல்ல இப்படி எல்லோருமே கட்சி தொடங்கினார்கள். எல்லாருக்குமே வரும் என்று சொன்னால் எம்ஜிஆருக்கு கிடைத்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்குமா என்று சொன்னால் கிடைக்காது. அது ஒரு சான்ஸ் இருக்குது. இவருக்கு வரட்டும், நம்மளை வாழ்த்துறோம். ஆனால் இவர் எடுத்துக்கிற ட்ரெண்ட் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ திமுக ஒரு பிரம்மாண்டமான சக்தி
என்பதையும் திமுக மட்டும்தான் களத்தில் இருக்கிறது, அவர்களை மட்டும்தான் மோத முடியும், மற்றவர்களெல்லாம் களத்தில் இல்லை என்பதையும் தெளிவாக இந்த பொதுக்குழு வாயிலாக விஜய் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக உணர முடிகிறது. ஓகே சார். ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கும்போது பல குற்றச்சாட்டுகள் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல, ஸ்பெசிஃபையா ஒரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டை அவரால் சொல்ல முடியல. 19 உள்ளது வாரிசு அரசியல் அது எதுன்னு சொல்றாரு ஒழிய தெளிவாக இதுதான் என்று சொல்ல முடியாத நிலையில விஜய் திணறி கொண்டிருக்கிறார் தான் அதை பார்க்க முடியுது.